ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரெயினக்கோ. நம்ம எல்லாரும் ஸ்பேஸை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணுறோம். ஆனால் நம்ம காலுக்கு கீழே பூமிக்குள்ளேயே ஒரு பெரிய மர்மம் இருக்குது. 1970s ரஷ்யாவில் சயின்டிஸ்ட் பூமியோட ஆழத்தை கண்டுபிடிக்க ஒரு பெரிய ஓட்டை பண்ணாங்க. 20 வருஷமாக தோண்டின அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு ஸ்கேரியான சவுண்ட் ரெக்கார்ட் ஆச்சு. சிலர் இதை நரகத்தின் வாசல்னு சொன்னாங்க. அது உண்மையா? இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த இன்சிடென்ட்டோட பேர் கோலா சூப்பர் டீப் பேர் ஹோல். சயின்டிஸ்ட் பூமியோட அவுட்டர் கிரஸ்ட்டை மொத்தமாக ஓட்ட போடணும்னு நினச்சாங்க. இதோட டெப்த் கிட்டத்தட்ட 12.2 கிலோமீட்டர். அதாவது மவுண்ட் எவரெஸ்ட்டை தலைகீழ வச்சாலும் இந்த ஓட்டையை மூட முடியாது, அவ்வளவு ஆழம். ட்ரில் பண்ண டெம்பரேச்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகமாச்சு. இவங்க 100 டிகிரி இருக்குன்னு கெஸ் பண்ணாங்க. ஆனால் அங்கே 180 டிகிரி ஹீட் இருந்துச்சு. இந்த ஹீட்டால் ட்ரில்லிங் மிஷினே உருகி போயிடுச்சுன்னா பாருங்களேன். இந்த ரிசர்ச் நடக்கும்போது ஒரு ஸ்கேரியான விஷயம் வைரல் ஆச்சு. சயின்டிஸ்ட் 12 கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் மைக்கை உள்ளே அனுப்புனாங்க. அப்போது ரெக்கார்டான சவுண்ட் ரொம்ப டெரிஃபிக்காக இருந்துச்சு. அது கேட்குறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கத்துற மாதிரி இருந்துச்சு. இதனால தான் இந்த மிஷினை சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்களோன்னு நிறையா பேர் நினச்சாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அது பிளேட் மூமெண்ட்ஸ் அண்ட் கேஸ் வைப்ரேஷன்னு சொல்கிறாங்க. பட் ஐ விட்னஸோட ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த சவுண்டை இப்போ நீங்களே கேளுங்க. ஏன் இந்த மிஷினை 1992 ஸ்டாப் பண்ணாங்க? பூமியோட இன்டீரியர் நம்ம நினச்சதை விட ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. 12 கிலோமீட்டருக்கு கீழே கற்கள் எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி பிஹேவியர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அது மேலே ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ அந்த இடத்த மொத்தமாக சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஓட்டைக்குள்ளே நம்மை விட ரொம்ப பெரிய கிரியேச்சர் வாழ்கிறதா நம்புகிறாங்க. பட் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. பட் அந்த சவுண்ட் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது 100% உண்மை. இந்த கோலா போர்ஹோலில் ரெக்கார்டான சத்தம் உண்மையாகவே மக்கள் கத்துற சத்தமா, இது உண்மையிலேயே நரகத்தோட சத்தமா, இல்லை பூமியோட நேச்சுரல் வைப்ரேஷன் சவுண்டா? உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிஸ்ட்ரியான விஷயத்தை தெரிஞ்சுக்க பிரெயினக்கோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.